மரணத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கும் 5 எளிய வழிகள். முதலாவதாக, தண்ணீர் வழங்குங்கள். சுத்தமான, எளிதில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வழங்குவது சிறந்த தர்மங்களில் ஒன்றாகும். யாராவது நீங்கள் வழங்கிய தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொரு முறையும் அதற்கான நன்மையை நீங்கள் பெறலாம். இரண்டாவதாக, தேவைப்படும் ஒருவருக்கு சக்கர நாற்காலியை தானமாக வழங்குங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒரு நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் சதக்காவின் நன்மை தொடர்ந்து கிடைக்கலாம். மூன்றாவதாக, பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவுங்கள். ஒரு செங்கல் தானமாக வழங்கினாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு தொழுகையும் அதில் நடைபெறும் பொழுது அந்த நன்மையில் உங்களுக்கு பங்கு பெறலாம். நான்காவதாக, ஒரு மரத்தை நடுங்கள். நீங்கள் நட்ட மரத்தின் நிழலில் ஒரு மனிதரோ அல்லது ஒரு விலங்கோ அமர்ந்தாலும், அதன் கனியை உண்டாலும் அல்லது அதனால் பயனடைந்தாலும் அதற்கான நன்மையை நீங்கள் தொடர்ந்து பெறலாம். ஐந்தாவதாக, ஒரு குர்ஆனை தானமாக வழங்குங்கள். அதிலிருந்து ஓதப்படும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை கிடைக்கும். அதனால் நீங்கள் இறந்த பிறகும் அந்த நன்மை தொடர்ந்து கிடைக்கலாம். மரணத்திற்கு பிறகும் நன்மை தொடரும் செயல்களை செய்யுங்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் பிறருக்கு பயனளிக்கும் நல்ல செயல்களை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சதகுத்துல் ஜாரியாவின் நன்மையை வழங்குவானாக. ஆமீன்.